ஹெச்ஆர்எம்எஸ் எல்லாம் பெரிய கம்பெனிஸுக்கு தாங்க வேணும், சின்ன கம்பெனிஸுக்கு தேவையே இல்லை. இது ஃபேக்டா இல்லை மித்தா? யூ ஆர் கரெக்ட், இட்ஸ் அ மித். ஏன் சின்ன கம்பெனிஸும் ஹெச்ஆர்எம்எஸ் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரீசன் நம்பர் 1, பெரிய கம்பெனிஸில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி சின்ன கம்பெனிஸில் இருக்காது. மோஸ்ட்லி சிஇஓஸே ஹெச்ஆர் ஆக்டிவிட்டீஸும் மேனேஜ் பண்ணுவாங்க. இமேஜின் ஒரு சிஇஓ ஹெச்ஆர் ஆக்டிவிட்டீஸ்க்காக ஒரு மாதத்தில் 3 to 4 days ஸ்பெண்ட் பண்ணுறது வர்த்தா? அப்போ அங்கே ஹெச்ஆர்எம்எஸும் ஆட்டோமேஷனும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டைம் சேவ் ஆகும் தானே, அண்ட் அந்த சிஇஓ அவரோட ஆக்சுவல் ஒர்க்கை பார்க்கலாம் தானே. ரீசன் நம்பர் 2, ஒரு கம்பெனி ஸ்கேல் அப் ஆகும்போதே சிஸ்டம்ஸோட க்ரோ ஆகிறது நல்லதா, இல்லை க்ரோ ஆன அப்புறம் சிஸ்டம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நல்லதா? டெஃபினட்டாக க்ரோ ஆகும்போதே சிஸ்டம்ஸ் இருக்கிறது தாங்க நல்லது. ஷார்ட்டாக சொல்லணுன்னா 5 வளையாதது 50 வளையாது. மினிமம் 5 எம்ப்ளாயீஸ் இருந்தாலும் ஜோஹோ பீப்புள் யூஸ் பண்ணலாங்க. டீம் சின்னதாக இருந்தால் ஹெச்ஆர்எம்எஸ் இம்ப்ளிமெண்டேஷன் குவிக்காகவும் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் பண்ண முடியுங்க. ஜோஹோ பீப்புள் செட்டப் அண்ட் கான்ஃபிகரேஷனுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஜோஹோ பீப்புள் பற்றி மேலும் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.